எப்பா என்ன வெயில்! கடைக்கு போய் கொஞ்சம் சாதனம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மனுஷனுக்கு இப்படி வேர்த்து ஊத்துது. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம ஊர்ல தான் இருக்கமா இல்ல ஏதோ பாலைவனத்துல இருக்கமான்னு தெரியல. என்ன வெயிலா இருக்கு. ஏக்கா, இப்பெல்லாம் பாலைவனத்துல கூட அடிக்கடி மழை பெய்யுதான். வருஷத்துல 7-8 மாசம் மழை பெய்யக்கூடிய நம்ம ஊர்ல ஒரு சொட்டு மழையை காணல. ஆமா சின்ன பொண்ணு, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம ஊரம் கூடிய சீக்கிரம் பாலைவனம் ஆயிரம் போல. ஏக்கா, இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் நடந்து வந்ததே பெரிய விஷயம். கொஞ்ச நேரம் அந்த மரத்தடி நிழல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போமா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் வாங்கிட்டு அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். சரிக்கா வாங்க, வெயில்ல நின்று பேசிட்டு இருக்கேன்டா, நிழலுக்கு போவோம். என்னதான் வீட்டில் ஃபேன் காத்துக்க கீழேயும் ஏசி ரூமுக்குள்ளேயும் இருந்தாலும் இந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய சுகம் கிடைக்குமா? ஆமாக்கா, நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம வீட்டில் ஃபேனு ஏசி எல்லாம் எங்கே இருந்து நம்ம இந்த மரத்தடி கீழே தானே விளையாடிட்டு கிடந்தோம். நீ சொல்லது சரிதான் சின்ன பொண்ணு. அந்த காலத்தில் நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டேங்கு. எப்போ பார்த்தாலும் ஃபேனை போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கு. ஆமாம், அதனால தான் இந்த காலத்தில் நோயெல்லாம் பெருவிக்கிட்டே இருக்கு. அது கிடக்கட்டும் சின்ன பொண்ணு. ஆமாம், இப்பெல்லாம் வா மாமியார் எப்படி? அன்னைக்கு அடி வாங்கினிலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காவல, என்னத்தையாவது சொல்லிகிட்டே தான் இருக்கும். அப்பப்போ இப்படி 4-5 அடியை போட்டு வச்சாதான் வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பாவ போல. ஏக்கா, உங்கள் மாமியார் எப்படிக்கா? என் மாமியார் எல்லாம் வா மாமியார் அளவுக்கு நான் பேச விடதே கிடையாது சின்ன பொண்ணு. அவைய தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு முறை முறைப்பேன். அதோடு எதுவும் சொல்லாமல் பேசாமல் போயிடுவாவ. நீங்கள் மட்டும் எப்படிக்கா மாமியாரை இவ்வளோ கண்ட்ரோலாக வச்சிருக்கிறியா? உங்கள்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் படிக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம்தான் சின்ன பொண்ணு. முதல்ல அவைய நம்மள்கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் சொல்லிட்டு இருப்பாவல்ல, அப்போவே ஒரு முறைச்சு வச்சிடணும். அப்போதான் இவா கோவக்காரியாக இருப்பா போலுக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவாவ. தடவை நம்ம எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக இருந்துட்டோம்னா அவைய அதையே பழக்கப்படுத்திடுவாவ. பிறகு நம்ம தான் கடந்து கஷ்டப்படணும். ஆமாக்கா, நீங்கள் சொல்லதான் சரிதான். ஆரம்பத்தில் என் மாமியார் என்னை யாசும் போதெல்லாம் நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். இப்போ கடந்து போராடிட்டு கிடக்கேன். பனங்கிழங்கு 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 பனங்கிழங்கு. எம்மா, பனங்கிழங்கு வேணுமா? பனங்கிழங்கா? அவுச்சதா பச்சையா? அவுச்சதுதாம்மா. அவுச்சதா? அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம். பரிமளாக்கா, பனங்கிழங்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கலாங்க்கா. அது இல்லை சின்ன பொண்ணு, பனங்கிழங்கு எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவிக்காமல் இருந்துட்டுனா நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் போய் அவிச்சு சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது என்னைக்கு அவிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கானோ தெரியல. ஏக்கா, இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, இப்போதான் அவிச்சு கொண்டு வரேன். ஏக்கா, அவர் தான் சொல்லுகாரில் வாங்கலாங்க. அப்படின்னே சொல்லுதா? சரி வாங்குவோம். ஒரு கட்டு என்ன விலைண்ணே? ஒரு கட்டு 60 ரூபாக்கா. 60 ரூபாயா? ஒரு கட்டில் எத்தனை கிழங்கு இருக்கு? ஒரு கட்டுல 5 கிழங்கு இருக்கோங்க. என்னது 5 கிழங்கு 60 ரூபாயா? ஒரு கட்டு 12 ரூபா வருவா, அநியாய விலையெல்லாம் இருக்கு. நான் போன வாரம் தான் 25 கிழங்கு 120 ரூபான்னு வாங்கினேன். ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு தரதா இருந்தா நாங்கள் வாங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிக்கா, உங்களுக்காண்டி 4 கட்டு தான் கடைசியே இருக்கு. இந்த 4 கட்டையும் வாங்கினீங்கன்னா ஒரு கட்டு 50 ரூபா வச்சு தாரேன். ஏக்கா, இருக்கட்டுக்கா, அவரும் கஷ்டப்பட்டு வெயிலில் அலைஞ்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருல, நம்மளே இந்த 4 கட்டையும் வாங்கிடலாம். 50 ரூபா வச்சு கொடுத்துருவோம். நீ என்ன சின்ன பொண்ணு, பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க? இவைய 100 ரூபாய்க்கு 25 கிழங்க வாங்கி அவிச்சு கொண்டு வந்து 5 கிழங்கு 50 ரூபான்னு நம்மகிட்ட விற்காவ. 100 ரூபாய்க்கு கிழங்க வாங்கி 250 ரூபான்னு விற்று 150 ரூபா லாபம் பார்க்காவ. அதனால நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்கல ஒன்றும் தப்பு இல்லை. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் சண்டை போட்டு உனக்கு வாங்கி தரேன். என்னென்ன சொல்றிய? ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு தரேன்னா நாங்களே 4 கட்டையும் வாங்கிடும். என்ன சொல்றிய? ஏம்மா, என்னம்மா இப்படி இவ்வளவு விலை குறைச்சி கேட்கறிய? வெயில்ல அலைஞ்சு தெரிஞ்சேக்கு எங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தரதா இருந்தா தாங்க, இல்லைன்னா கொண்டுட்டு போங்க. என்ன சொல்றிய? என்ன செய்ய, இவ்வளவு விலை குறைச்சி கேட்காவல. சரி, நம்மளும் இன்னும் இந்த 4 கிழங்கையும் விற்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தான் நடக்க முடியும்? பேசாம இவியல்ட்டே கொடுத்துட்டு போவோம். இன்னைக்கு கிடைச்சது அவ்வளவுதான் நினைச்சிட்டு போக வேண்டியதான். சரி, ஒரு கட்டு 40 ரூபாயாவது போட்டு தாங்க, ஒரு 5 ரூபாயாவது லாபம் கிடைக்கட்டும் எனக்கு. அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பணங்கிழங்கு வேண்டாம், நீங்க கொண்டு போங்க. வேற யார்ட்டையாவது நீங்க வித்துடுங்க. ஏக்கா, அந்த அண்ணனும் இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டாவ. பாவம், ஒரு 5 ரூபா லாபம் கிடைச்சிட்டு போட்டு 40 ரூபா கொடுத்து வாங்கிடலாம். சரின்னு நீங்க தாங்க, நான் கெட்டுக்கு 40 ரூபா தாரேன். இந்தாங்க, எடுத்துடுங்க. இந்தாங்கண்ணே ரூபா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஆளை பார்த்தா நல்லா வாட்டம் சாட்டமா ஜிம்முக்கு போற மாதிரி இருக்கிறிய, இப்படி ரோட்ல அலைஞ்சி பணங்கிழங்கு வித்துட்டு இருக்கிறிய? என்னக்கா பண்றது, என்னைய பெத்தவிய நீ படிக்க வைக்கல, அதனால இப்படி ரோடா பணங்கிழங்கு வித்துட்டு இருக்கேன். எனக்கு ஆணழகம் போட்டியில கலந்துக்கிடணும்னு ஆசை, அதனாலதான் ஜிம்முக்கு போய் உடம்பை இப்படி ஏத்தி வச்சிருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்போ ஒருத்தருக்குள்ளே ஒரு கதை இருக்கதான் செய்யும். ஆமாக்கா, என் சோக கதையை சொன்னோம்னா ஒரு நாள் ஃபுல்லா ஆகும். உங்களுக்கு பிறகு போர் அடிச்சிடும். சரி, நான் போயிட்டு வரேன். பரிமளாக்கா, இந்தாங்க, நீங்க 2 கட்டு வச்சுக்கிடுங்க, நான் 2 கட்டு கொண்டு போறேன். எனக்கு 2 கட்டு வேண்டாம், ஒரு கட்டு மட்டும் போதும். நானும் என் மாமியார் இருந்தானே, ஆளுக்கு 2 திங்கைக்கு ஒரு கட்டு போதும் பாத்துக்க. உங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கிறீங்களா, நீங்க கொண்டு போய் நல்லா சாப்பிடுங்க. சரி, அப்போ ஒரு கட்டி எடுத்துக்கிடுங்க. ரொம்ப நேரமே இருந்து கதை விட்டுட்டேன்னு நினைக்கேன். வீட்டுல எல்லா வேலையும் அப்படியே கிடக்கும். வாங்க போவோம். ஆமா, நிறைய நேரம் ஆயிடுச்சு, வா போவோம்.